வணக்கம் நண்பர்களே. சின்னது கியூட்டா இருக்கும், ஆனால் அதிவேகமாக ஓடும் ஒரு விலங்கு என்ன தெரியுமா? ஆம், அது முயல். இன்று இந்த வீடியோவில் முயலின் வாழ்க்கை, வேகம், உணவு மற்றும் ஆச்சரியமான உண்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க ஆரம்பிப்போம். முயல் என்பது ஒரு சிறிய பாலூட்டி விலங்கு. இவை உலகம் முழுவதும் காணப்படும். காடு, புல்வெளி, பண்ணைகள் போன்ற இடங்களில் வாழ்கின்றன. முயல்கள் லாகோமார்ஃப் எனப்படும் குழுவில் சேர்கின்றன. இவை மிகவும் வேகமாக பெருகும் விலங்குகளாகவும் அறியப்படுகின்றன. முயல்களின் உடல் அமைப்பு அவற்றை மிகவும் தனித்துவமாக்குகிறது. அவற்றின் நீண்ட காதுகள் சுற்றுப்புற சத்தங்களை தூரத்திலிருந்தே கேட்க உதவுகிறது. அவற்றின் பின்புற கால்கள் மிகவும் வலிமையானவை. இதனால் அவை வேகமாக ஓட முடியும். மேலும் அவற்றின் கண்கள் பக்கங்களில் இருப்பதால் 360 டிகிரி சுற்றுப்புறத்தையும் பார்க்க முடியும். முயல்கள் மிகவும் வேகமாக ஓடும் விலங்குகள். சில முயல்கள் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். எதிரி வந்தால் அவை திடீரென திசை மாற்றி ஓடுகின்றன. இதனால் அவற்றை பிடிப்பது மிகவும் கடினம். இது அவற்றின் முக்கிய பாதுகாப்பு முறையாகும். முயல்கள் சைவ உணவாளிகள். அவை புல், இலைகள், காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிடும். மேலும் அவற்றின் பற்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அவை அடிக்கடி உணவு மென்று கொண்டே இருக்க வேண்டும். முயல்கள் பொதுவாக நிலத்தடியில் குழிகள் தோண்டி வாழ்கின்றன. இந்த குழிகள் பரோ அல்லது வாரன் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பாதுகாப்பான இடமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஒரே இடத்தில் பல முயல்கள் சேர்ந்து வாழ்கின்றன. முயல்கள் மிகவும் வேகமாக பெருகும் விலங்குகள். ஒரு முயல் வருடத்தில் பல முறை குட்டிகளை பெறும். ஒவ்வொரு முறையும் 4 முதல் 10 குட்டிகள் வரை பிறக்கலாம். இதனால்தான் முயல்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கின்றன. முயல்களின் உணர்வு திறன் மிகவும் கூர்மையானது. அவை சிறிய சத்தத்தையும் கேட்கும். மேலும் அபாயத்தை விரைவாக உணர்ந்து ஓடிவிடும். இதனால் அவை எதிரிகளிடமிருந்து தப்பிக்க முடிகிறது. முயல்கள் பலரால் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுகின்றன. அவை மிகவும் அமைதியான மற்றும் அழகான விலங்குகள். மேலும் சில நாடுகளில் முயல்கள் விவசாயத்திற்கும் பயன்படுகின்றன. ஆனால் இயற்கையில் அவை முக்கியமான பங்கு வகிக்கின்றன. உலகத்தில் பல வகையான முயல்கள் உள்ளன. சில முயல்கள் காட்டு சூழலில் வாழ்கின்றன. சில மனிதர்களுடன் வீட்டில் செல்லப்பிராணிகளாக வாழ்கின்றன. டொமெஸ்டிக் ராபிட், வைல்ட் ராபிட் போன்ற பல வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முயலும் அதன் நிறம், அளவு மற்றும் வாழ்க்கை முறையில் வேறுபடும். முயல்கள் பொதுவாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமாக செயல்படும். இதனை நாக்டர்னல் அல்லது கிரப்பஸ்குலர் என்று அழைக்கின்றன. இந்த நேரங்களில் அவை உணவு தேடுவதிலும் சுற்றி நடப்பதிலும் ஈடுபடும். இதனால் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் உதவுகிறது. முயல்கள் மிகவும் புத்திசாலியான விலங்குகள். அவை தங்கள் வீட்டை நினைவில் வைத்துக் கொள்ளும். அதிக அபாயமுள்ள இடங்களை தவிர்க்கும். சில முயல்கள் மனிதர்களுடன் கூட பழகிக் கொள்ளும் திறன் கொண்டவை. முயல்கள் பேச முடியாது, ஆனால் தங்கள் உடல் மொழி மூலம் தொடர்பு கொள்கின்றன. அவை தரையை காலால் அடித்து அபாயத்தை சிக்னல் கொடுக்கும். சில நேரங்களில் காதுகளை உயர்த்தி தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும். முயல்கள் இயற்கை சூழலில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அவை பல விலங்குகளுக்கு உணவாக இருக்கும். இதனால் உணவுச் சங்கிலியில் முக்கிய இடம் பெறுகின்றன. மேலும் அவை மண்ணை உழைத்து தாவர வளர்ச்சிக்கும் உதவுகின்றன. முயல்கள் இன்று பல அபாயங்களை சந்திக்கின்றன. காடழிவு, வேட்டை மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் அவற்றின் எண்ணிக்கை சில இடங்களில் குறைந்து வருகிறது. அதனால் நாம் இயற்கையை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இப்போது இன்னும் சில கியூட் ஃபேக்ட்ஸ். முயல்கள் சந்தோஷமாக இருந்தால் குதித்து துள்ளும். பிங்கி என்று சொல்வார்கள். அவை தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். முயல்கள் ஒருவருடன் ஒருவர் விளையாடும். அவை தங்கள் பெயரை கூட அடையாளம் கண்டு பதிலளிக்கும். முயல் சின்னதானாலும் வேகமும் புத்திசாலித்தனமும் நிறைந்த ஒரு அற்புதமான உயிரினம். இப்போ நீங்கள் முயலை பார்த்தால் அது ஒரு சாதாரண விலங்கு இல்லை என்று புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், நண்பர்களுடன் ஷேர். மேலும் இப்படிப்பட்ட வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவை மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.